அன்பானவர்களே, இன்றைய சமூகம் இளைஞர் கையிலே இருக்கிறது என்று நாம் எல்லோரும் சொல்லுகிறோம். இன்றைய சமூகம் இளைஞர் கையிலே, வருங்காலம் இளைஞர் கையிலே இருக்கிறது என்று. அந்த இளைஞர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த இளைஞர்களை ஆண்டோட கரங்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். பெற்றோர்களுக்கு தன் பிள்ளைகள் மீது, வாலிய பிள்ளைகள் மீது பாரம் பாரம் எனில் அவர்களுடைய தவறான வழிகள். அந்த ஆண் பெண் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பார்க்கிற பொழுது இந்த உலகத்தின் ஆட்டத்திலே பல பல தவறான வழியில் போய் கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களுக்கே அப்படி பாரம் என்றால் படைத்த ஆண்டவருக்கு எவ்வளவு மன பாரம் அழுத்தம் இருக்கும். இந்த வேளையிலே அந்த பழுத்தத்தை தூய ஆவியின் பாரத்தோடு கூட அவர்களை அவரிடமே ஒப்பு கொடுத்து கருத்தோடு கூட நாம் ஜெபிப்போம். பாரத்தோடு கரங்களை அப்படியே உயர்த்தி ஜெபிப்போம். அவரே மாற்றணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம். எல்லாம் வல்லவரே, உம்மை நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக அறிந்திருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி. மீட்பரே, உமக்கு நன்றி. பாவங்களுக்காக இந்த உலகிலே பிறந்து எல்லா மனிதருடைய பாவங்களையும் துக்கங்களையும் சுமைகளையும் தன் தோள் மேல் சுமந்து தீர்த்த இயேசு ஆண்டவரே, உம்மை நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி நன்றி. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ காலகட்டத்திலே வாழ்கின்ற எல்லா இளைஞர்கள், இளம் பெண்களை உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். எல்லாம் இளமையாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது கரத்திலே, பொற்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். உமது பாத படியிலே, கல்வாரி சிலுவின் அடியிலே வைத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவே, வயதான காலத்தில் ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி நன்றி. காலகட்டத்திலே ஆண்டவரே இளைஞர்கள் ஆண்டவரே தீய இச்சைகளுக்கு அடிமைப்படுகிறார்கள் ஆண்டவரே. தீமையான எல்லா செய்கைகளுக்கும் உட்படுகிறார்கள் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியம். மீட்பரே, இந்த உலகத்திலே அனைவரையும் மீட்பதற்காக இந்த உலகத்திலே பிறந்த இயேசு ஆண்டவரே. இயேசுவே, ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியம் ஆண்டவரே. ஆசீர்வதியம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி நன்றி. திருப்பாடல்கள் 119:9 படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, காலகட்டத்திலே ஆண்டவரே இளைஞர்கள் தம் வாழ்க்கையை, தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு? வார்த்தையின்படி நடப்பதால் தான் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவரே உமது வார்த்தையை இருக்க பற்றி வாழக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கும் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி. யாக்கோபு திருமுகம் 4:7-8 வசனத்தின்படி ஆண்டவரே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக மாற்றுவீராக ஆண்டவரே. கடவுளுக்கு பணிந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுவீராக ஆண்டவரே. அழகையை இழுத்து நிற்கக்கூடிய ஆண்டவரே சக்தியை தாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதியம். தீமான சக்தியிலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். இச்சைகளிலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. நல்ல ஒழுக்கத்தை கற்றுத்தாரும் ஆண்டவரே. உமக்கு நன்றி. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதியம் ஆண்டவரே. உமக்கு ஏற்றபடி வாழக்கூடிய பிள்ளைகளை உருவாக்குவீராக. இயேசுவே, உமக்கு நன்றி நன்றி. தீமையான பேச்சுகள், நடத்தைகள் ஆண்டவரே. இயேசுவே, எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி. ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியம். வேலை இல்லாத இளைஞர்களை உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. வயது ஆகியம் ஆண்டவரே, திருமணம் ஆகவில்லையே என்று ஏங்குகிற இளைஞர்களை, இளம் பெண்களை உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உமக்கு நன்றி. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, யோசேப்புக்கு அதிகாரிகளின் கண்களில் தயவு கிடைத்தது போல ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அதிகாரிகளின் கண்களில் தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எவ்வளவு படித்தும் வேலை இல்லையே என்று ஏங்குகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வழி காட்டுவீராக
மாற்றுவீராக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அன்று யோசேப்பு எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற்றது போல ஆண்டவரே, காலை இளைஞர்கள் உமக்கு பணிந்து வாழ்கின்ற பிள்ளைகளாக மாற்றுவீராக. ஆண்டவரே, அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, உமது ரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, அழகின் தீய சக்திகளில் வயப்படாதபடி வசப்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். உமது ரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எப்பொழுதும் ஆண்டவரே நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர். வாணி நின்று உலகில் உள்ள எல்லா இளைஞர்களையும் இளம் பெண்களையும் நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர் என்ற உணர்வை அவர்களுக்கு தாரும். ஆண்டவரே, உமக்கு பயந்து வாழக்கூடிய மனநிலையை உருவாக்குவீராக. ஒப்பு கொடுக்கிறேன் பரிசுத்தமுள்ள ரத்தத்தில் வல்லமையை தெளித்து வல்லமையினால் ஆண்டவரே அவளை பாதுகாத்துக் கொள்ள முடியாது ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு ஒப்பு கொடுக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. வாலிப பிள்ளைகள், டூன் ஏஜ் நாட்களிலே அவர்களுக்கு பாதுகாப்பு பராமரிப்பு அவராயிருக்கணும். பொல்லாத பிசாசானவன் அவர்களை கடந்து வராதபடி, அவர்களை ஆளுகை செய்யாதபடி ஆண்டவரை பாதுகாப்பாய் இருந்து அவர்களை நடத்தணும். இந்த பையன், இந்த பல் ஆண்டுடைய பிள்ளை, ஆண்டுடைய மகன், மகள் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் வாழ்ந்து வளரணும். இல்லை, இந்த சமுதாயத்தை பார்க்கிற பொழுதெல்லாம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜெப உணர்வு வந்து இருக்கட்டும். ஜெபிப்போம். ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்பாராக. ஆமென். ஆமென்.